என்ன நீங்க பயப்படாதீங்க அத்தை. அன்னைக்கு ஒண்ணும் ஆகாது. எழிலனத பக்கத்துலயே இருக்காரு, பாத்து பாரு. ஆமா காமாட்சி. என்ன கைய தானே வெட்டிக்கிட்டா, கழுத்தையா வெட்டிக்கிட்டா? எதுக்கு ஓவரா சென்டிமெண்ட் டிராமா போடுறாளுங்கன்னு தெரியல. பார்க்க முடியலடா சாமி. அப்பா ஊற வச்ச அவள நல்லா வடிகட்டணும். இது கூட கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கலக்கி விடணும். தயிர் இருக்குல்ல, இந்த கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் கொத்தமல்லி, இதோட கொஞ்சம் மாதுளத்தை போட்டு கொஞ்சம் திராட்சையும் போடணும். சாப்பிடுறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்கும். தனம், இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு மாங்காயும் தேங்காயும் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி அதுல சீரகம், காஞ்ச மிளகா, உப்பு இதையெல்லாம் போட்டு துவையல் மாதிரி அரைச்சு கொண்டு வா. சரிங்க. எஸ். சோ ஷெஃப், அடுப்பு இல்லாம கையில் வந்துட்டு ஏதோ டிஷ் சூப்பரா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னன்னு டேஸ்ட் பண்றதுக்கு ஷெஃப் சரவணன் சார் மாதிரி நானும் பயங்கர எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். காமாட்சி, உன் பொண்ணு கையில நீ ஆம்பளை மாதிரி வளர்த்திருக்கியே. ஒரு பொண்ணுக்குண்டான அழகு சமைக்கிறது தானே. அது கையலுக்கு சுத்தமா இல்லங்கிறது அவ கைய வெட்டிக்கும் போதே தெரியலையா?
புகுந்த வீட்டுல வாழ போயிருந்தான்னா அவ கண்டிப்பா அசிங்கப்பட்டிருப்பா. அந்த கொடுப்பனை தான் அவளுக்கு இல்லையே. இப்ப பாரு, ஊரே வேடிக்கை பாக்குற மாதிரி சமையல் போட்டியில போய் அசிங்கப்பட்டு நிக்கிறா. என் பொண்ணுக்கு சமைக்க வருமா வராதான்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க தெரிஞ்சுப்பீங்கக்கா. ம், அப்படி சொல்லுமா. என்கிட்ட சொல்ல முடியும், அங்க போய் சொல்ல முடியுமா?